ஒருத்தரை வந்து கும்பகோணத்துல பார்த்தோம், கும்பேஸ்வரர் கோயில் பார்த்தப்போவே வந்து எனக்கும் அவருக்கும் நிறைய லைக்ஸ் டோசிங் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்காகவே பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ ஒரு ஃப்ரீக்வெண்ட் மீட்டிங்லாம் இருந்தது. டுடே இட்ஸ் ஹேப்பனிங் லைக் எவ்ரி டைம் வி மீட் சே கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்போம். ஸோ டுடே வி ஆர் மேரேஜ். My daughter is my life and she is everything for me. She stood with me in all times. In my happiness, in my sorrow, in all situations she was with me. அந்த தருணங்கள்லாம் நினைக்கும் போது அவளை மிஸ் பண்ண போறதுங்கிறது ஸோ இட் cannot be. Definitely I'm not going to get it back. அம்மா அப்பா I love you so much. I'll never miss you because I'm always going to be around you. நான் எப்பவுமே இருக்கேன், எப்பயும் இருப்பேன். Then she is going to some other house and going to be happy with her husband, her family. எனக்கு அது ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் ஒண்ணுக்காக தான் I was waiting for nearly 6 years. சொல்ல காற்றில் வருகின்ற வாசம் தருகின்ற மலரும் பூமுகத்தின் ஞாபகம். காலம் கடந்தாலும் காட்சி மறையாது நினைவில் கலந்தாடும். இந்த அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்தப்ப மேட்ரிமோனியில தான் நாங்க பார்த்தோம். வந்தோடனே எனக்கு என்ன ஒரு குட் வைப் அப்படின்னா the name that ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் வைப் எனக்கு வந்ததுன்னா அவங்க பேர் முத்துக்குமார், என்னுடைய மெட்டர்னல் அங்கிள் பேரு முத்துக்குமரன். ஸோ அந்த நேம்ல எனக்கு வந்து ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் வந்துச்சு. டிசம்பர் 2nd week they told shall we proceed அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஐ வாஸ் so excited then. ஸோ ஒரு 1.5 months அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் போகும்போது எப்படி போகும், பாசிட்டிவா போகுமா நெகட்டிவா போகுமா அப்படிங்கிறது மைண்ட்ல ஒரு திக்குன்னு இருக்கும். ஒரு நேரம் இல்ல பாசிட்டிவ் இது கிடைக்கும் அப்படின்னு இருக்கும். bold, mature, plus she also likes to travel. Hope we get to travel more in the future. பதில் ஒன்று கேட்க ஏதேதோ நெஞ்சம் சொல்ல குழந்தையிலேருந்து வளர்த்தேன். அதுக்கப்புறமேலு மிஸ்ஸஸ் தான் எடுத்து வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. அதனால என்னுடைய பாசம் என்னைக்குமே என் பொண்ணு மேல குறையாது. அது மட்டும் நான் இருக்கிற வரைக்கும் உறுதியா சொல்லுவேன். ஸ்டேஜ்ல ஏறும்போது எவ்ரி டைம் இட் should be new and it should be the best to you அப்படின்னு நினைப்பேன். அவளும் பார்த்து அதுல வந்து தனக்கு பிடிச்சதா அதே சமயத்துல அம்மா இவ்வளவுதான் வேண்டாமா அப்படின்பா என் பொண்ணு. such a nice girl she is to me. இவ்வளவு வேண்டாமா, இந்த பட்ஜெட்ல எடுப்போமான்னுட்டு என்ன குறைப்பா எல்லாத்தையும். and really she is my blessing and she is my everything, life, soul, heart, everything. and அந்த ஒரு இதுலயும் அந்த ஃபங்க்ஷன்ல அவளை பார்க்கும்போது எனக்கு பார்த்து நான் என்ஜாய் பண்ணேன். நின்று பார்த்து சந்தோஷப்பட்டேன், கிட்ட போய் சந்தோஷப்பட்டேன், என்னை மீறி போய் அவளை கிஸ் பண்ணேன். எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவளுக்கு ஹாப்பினஸ் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கா.
பட் யோசிச்சா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணணும்னு தோணுது. பிகாஸ் ஐ நெவர் சீன் மை மாம் கெட்டிங் ஸோ இமோஷனல் ஆர் அழுதவங்க பார்த்ததே கிடையாது. ஷீ இஸ் சச் அ போல்ட் பர்சன். பட் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஐ saw her with tears and I was just broken. இப்போ வரைக்கும் I haven't sunken. I don't feel like I'm going somewhere. இது ஒரு additional life. It's my additional life. I'm not going to miss her. கண்ணிலே நெஞ்சிலே சொல்லணும்